அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளே, 43வது நாளுடைய வகுப்பாக இன்றைய தினம் நற்பண்புகளில் உண்மை பேசுதல் மற்றும் நம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள் விஷயத்தில் பேணுதலை கடைபிடிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொன்ன செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம். அன்பானவர்களே, உண்மை என்பது உண்மையை உரைத்தல், நன்மையை பேசுதல், வாய்மையை பேசுதல், சத்தியத்தை செய்தல், பொய்யை விட்டு விடுதல். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நம்பிக்கை கொண்டோரே, ஈமான் கொண்ட இறைவன் ஒருவனே என்று நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹுவை நீங்கள் எங்கே இருந்தாலும் அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் உண்மையாளர்களுடன், வாய்மையாளர்களுடன் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். 9வது அத்தியாயம் 17வது வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக உண்மை பேசுவது நன்மையின்பால் அவருக்கு வழிகாட்டும், அந்த நன்மையானது சொர்க்கத்தின்பால் வழிகாட்டும். மனிதன் தொடர்ந்து உண்மையை உரைத்தவனாகவே வாழ்ந்தான் என்று சொன்னால், மரணிக்கும் போது இறைவனிடத்தில் அவன் உண்மையாளன் என எழுதப்பட்டு விடுகிறான். ஆக ஒரு இறை நம்பிக்கையாளன், ஈமான் கொண்டவர் தன்னுடைய பேச்சில் உண்மையானவராக இருப்பார், சத்தியத்தையே பேசுவார். அது தனக்காகவும் தன்னுடைய உண்மைக்காக எப்போதும் சாட்சியாளனாகவே இருப்பார். தனது குடும்பமாக இருந்தாலும் கூட, தனக்கு எதிராக ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அவர் உண்மையை தான் பேசுவார். ஏனென்றால் உண்மை பேசுதல் அதுவும் ஒரு வகையான அமானிதமாகும். அதற்கான கூலி சுவனம்தான். மற்றொரு விஷயம், ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய செயலிலும் கொடுக்கல் வாங்குதலில் உண்மையானவனாக இருப்பான். மோசடியோ ஏமாற்றமோ ஏமாற்றுதலோ பொய்யோ சொல்ல மாட்டான். ஏனெனில் பொய், மோசடி செய்தல், ஏமாற்றுதல், வஞ்சகம் என்பவற்றிற்கான கூலி நரகமே ஆகும். எனவே ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்போதும் தன்னுடைய சொல்லிலும் தன்னுடைய செயலாலையும் உண்மைக்கு உரைகல்லாக இருப்பாரே தவிர பொய்யை அதற்கு உடந்தையாக ஒருபோதும் இருக்க மாட்டார். உண்மையை பேசுவதனால் தனக்கே அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட, தன் குடும்பத்தினருக்கே அது பாதிப்பாக எதிராக திரும்பும் என்று இருந்தாலும் சரியே, எந்த சந்தர்ப்பத்திலும் உண்மை பேசுவதிலிருந்து, வாய்மை நெறியோடு நடந்து கொள்வதிலிருந்து நாம் பின்வாங்கி விடக்கூடாது. அத்தகைய பண்பை இறைவன் நேசிக்கிறான். அத்தகைய மக்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். எனவே நம்முடைய சொல்லில் எப்போதும் உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய செயலும் உண்மையானதாக வாய்மையானதாக இருக்க வேண்டும். பொய் நம்முடைய வாயிலிருந்து விளையாட்டுக்காக கூட வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் முகமது நபி தன்னுடைய 40ஆம் வயதில் அல்லாஹ் அவரை தன்னுடைய தூதுத்துவ பணிக்காக, தூதராக, உலக மக்கள் அனைவருக்கும் அருட்கொடையாக, நேர்வழி காட்டியாக, முன் உதாரணமாக அவரை ஆக்கி கொண்ட போது, மக்களிடத்தில் அவர் போய் சொன்னார், நான் இறைவனுடைய தூதர் என்று தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது, மக்களே, நான் உங்களிடத்தில் என்றைக்காவது ஒரு நாள் விளையாட்டுக்காவது பொய் சொல்லியிருக்கிறேனா? என்றைக்காவது உங்களிடத்தில் நான் அமானிதம் மோசடியாக என்னுடைய சொல்லிலோ செயலிலோ ஏதேனும் நடக்க நீங்கள் கண்டு உள்ளீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவம் பட்டது உண்டா என்று கேட்ட பொழுது மக்கள் எல்லோரும் சொன்னார்கள், நீங்கள் ஒருபோதும் எங்களிடத்தில் விளையாட்டுக்காக கூட பொய் சொன்னது கிடையாது, நம்பியவர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்தது கிடையாது, மோசடி செய்யக்கூடியவர் இல்லை, உண்மையாளர், வாய்மையாளர்,
அமானிதத்தை பேணுகின்ற நாணயமானவர் என்றெல்லாம் அந்த மக்கள் புகழாரம் சூட்டினார்கள். அப்போ நான் இப்போ ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட சொல்றேன். உங்க எல்லாரையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், பாதுகாக்கக்கூடியவன், நம்மை நிச்சயமாக மரணிக்க செய்து நம்மிடத்தில் கேள்விகளை கேட்பான். இந்த உலகில் நாம் அவனுக்கு வணக்க வழிபாடுகளில் கலப்படம் இல்லாமல், அவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தாமல் அவனை மாத்திரம் வணங்கி வழிபட்டோமா, அவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டோமா, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவனாக வாழ்ந்தோமா அல்லது தீமை செய்வோராக நாம் இருந்தோமா என்பது குறித்து நம்மிடத்தில் அவன் விசாரணை தொடுப்பான். அந்த மறுமை நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். இறைவன் ஒருவனை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள், அவனுக்கு யாதொன்றை இணை கற்பிக்காதீர்கள். அதன் ஊடாகத்தான் இம்மை மறுமையுடைய வெற்றி இருக்கிறது என்பதை அழுத்தமாக நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்பது எனக்கு இறைவனிடத்திலிருந்து வந்த இறை தூது செய்தியாகும் என்பதை எடுத்து சொன்னார்கள். ஆக தன்னுடைய அழைப்பு பணிக்கு தன்னுடைய உண்மையை அவர்கள் முன்னுதாரணமாக எடுத்து காண்பித்து அவர்களை ஓரிரை கொள்கையின் பக்கம் அழைத்ததை நாம் அவருடைய வரலாற்றுகளில் ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடிகிறது. ஆக அந்த அடிப்படையில் நாம் உண்மை பேசுவோராக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நல்லதுக்கு வழிகாட்டும், அதுதான் சொர்க்கத்துக்கு வழிகாட்டும் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவோமாக. அடுத்து இரண்டாவது விஷயம் அமானிதம், நாணயத்தை பேணுதல். அமானிதம் என்பது ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னை நம்பி ஒப்படைக்கப்படுகின்ற பொருளையோ அல்லது பணத்தையோ அல்லது ஒரு காரியத்தையோ தாமதம், குறைத்தல், அநீதி, அலட்சியம் என்று பரிபூர்ணமாக அவற்றை நிறைவேற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இதுவே அமானிதம் என்று அறியப்படுகிறது. இறைவன் தன் இறை வேதத்தில் சொல்லி காட்டுகிறான், அமானிதங்களை அதற்கு உரியோரிடம் ஒப்படைத்து விடுமாறும் மனிதர்களுக்கு இடையில் நீங்கள் தீர்ப்பு வழங்கினால் நீதமாக தீர்ப்பு அளிக்குமாறும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகின்றான். 4வது அத்தியாயம் 58வது வசனம். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நயவஞ்சகன் என்று சொன்னால் உள்ளே இறை நம்பிக்கையை வைத்து கொண்டு உள்ளுக்குள்ளால் குரோதத்தையும் வெறுப்பையும் காழ்ப்புணர்வை வைத்து கொண்டு உதட்டளவில் இனிக்க பேசுபவர்கள், உள்ளொன்று வைத்து கொண்டு புற வார்த்தைகள் வேறொன்றாக இருக்கும். இரட்டை வேஷம் போடக்கூடியவங்க, நடிக்கக்கூடியவங்க, நேரத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தங்களுடைய உடை, நடை, பேச்சு, பாவனைகளை, பழக்க வழக்கங்களை ஆக்கி கொள்ளக்கூடியவர்கள். அவர்களைத்தான் நயவஞ்சகர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த நயவஞ்சகர்களுடைய அடையாளமாக முகமது நபி அவர்கள் 3 விஷயத்தை சொன்னார்கள். அவன் பேசினால் அவனுடைய பேச்சில் உண்மைத்தன்மை இராது, பொய் இருக்கும். அவன் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை காப்பாற்ற மாட்டான், அதற்கு மாறு செய்வான். அவனை நம்பினால் அவன் மோசடி செய்வான். நம்மளை நம்பி ஒருத்தர் ஒரு பொருளையோ அல்லது ஒரு விஷயத்தையோ நம்மள்ட்ட அமானிதமாக சொல்லி வைக்காருன்னா அதை பாதுகாக்கணும். அதே மாதிரி நம்மளிடத்துல நம்ம ஒரு பொறுப்பை கொடுக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை நாம் சரியாக நிறைவேற்றணும். நம்பி வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்கள காட்டி கொடுக்கக்கூடாது, கூட்டி கொடுக்கக்கூடாது. காசுக்காகவோ பதவிக்காகவோ அவர்களுக்கு துரோகம் எந்த வகையில் நாம் இழைத்து விடக்கூடாது. முஸ்லிம் ஒரு இறை விசுவாசி அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் ஒப்படைப்பார். அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அமானித விஷயத்தில் நேர்மையாக இருப்பார்கள். ஏனென்றால் இறைவன் நமக்கு அமானிதங்களை அதற்கு உரியவரிடத்தில் ஒப்படைக்குமாறு பணித்துள்ளான். இரண்டாவது விஷயம், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வேலையில் கரிசனம் என்று நடந்து கொள்ள மாட்டான். தன்னுடைய வேலையை இழுத்தடிக்க மாட்டான். தன்னுடைய தொழிலையோ தனக்கு கொடுக்கப்பட்ட பணியையோ வீணடிக்கவோ அல்லது இழுத்தடிக்கவோ நேரத்தை வீணடிக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் தொழில் என்பது ஒரு அமானிதமாகும். அதன் மூலம் தன் வாழ்வாதாரத்தை அவன் அடைந்து கொள்கின்றான். அதனை ஒழுங்குற செய்யாமல் இருப்பதும் ஒரு வகையான மோசடி, துரோகமாகும். மூன்றாவது விஷயம், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செவி புலன், பார்வை புலன், அறிவு, உடல் ஆரோக்கியம்,
செல்வம், வசதி வாய்ப்புகள், பிள்ளை செல்வம் இவைகளெல்லாம் கூட அமானிதங்கள் ஆகும். தாய் தந்தையர்கள் அமானிதம், மனைவி ஒரு அமானிதம். இது பற்றி எல்லாம் மறுமை நாளில் இறைவன் நம்மிடத்தில் கேள்விகளை கேட்பான். அதை நாம் எவ்வகையில் உபயோகித்தோம், அவர்களுடைய விஷயத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொண்டோம், இதன் மூலம் நாம் இறைவனுக்கு எந்த வகையில் வழிபட்டோம் என்றெல்லாம் நாளை மறுமை நாளில் கேள்வியென கேட்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பு நாளில் இது குறித்தெல்லாம் நாம் விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ் இவ்வாறு குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எதை பற்றி உங்களுக்கு தீர்க்கமான ஞானம் இல்லையோ அதை செய்ய தொடர வேண்டாம், அதை பேச வேண்டாம், அதனை பின்தொடர வேண்டாம். ஏனென்றால் மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனுடைய செவிப்புலனும் பார்வையும் இதயமும் உள்ளமும் இவை ஒவ்வொன்றுமே அதனுடைய செயல்கள் குறித்து கேட்கப்படும் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆக இறைவனிடத்தில் நாம் எந்த வகையிலும் நாம் தப்பிக்க முடியாது. நம் உயிரை நாம தற்கொலை செய்து கொள்ள முடியாது. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் உயிரையும் அழிக்கக்கூடிய, கொல்லக்கூடிய பாய்சனாக, ஸ்லோ பாய்சனாக உள்ள எந்த ஒன்றையும் நாம் உட்கொண்டு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையோ நம்முடைய உயிரையோ கொஞ்சம் கொஞ்சமாக மாய்த்து கொள்வது அதுவும் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் இஸ்லாம் புகை, மது, மாது, போதை இவற்றையெல்லாம் அடியோடு ஹராமாக்கி இருக்கிறது, தடை செய்திருக்கிறது. இது போன்ற காரியங்கள் மூலியமாக ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் கிடைக்கிறது, அவனுடைய உயிர் உத்தரவாதம் இல்லாமல் ஆகுகிறது. ஆக இவையெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த அன்பளிப்பு, அருட்கொடைகள், அமானிதமான பொருட்கள். அமானிதம் என்பதை உணராதனுடைய விளைவுதான் அதை அலட்சியமாக வீணடிக்கின்றார்கள். நேரத்தை வீணடிப்பது அது ஒரு வகையில் குற்றம், பொருளாதாரத்தை வீணடிப்பது அது ஒரு வகையில் மோசடி. இறைவன் நமக்கு எதையெல்லாம் இந்த உலகில் நமக்கு வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் கொடுத்துள்ளானோ அதுவெல்லாம் அமானிதங்கள். அவற்றை நல் வழியில் நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர தீய வழிக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. அதனூடாக வீண் வரையும் நாம் செய்து அழிச்சாட்டியம் செய்யக்கூடாது, குழப்பம் செய்யக்கூடாது, அடுத்தவர்களுக்கு கேடு விளைவிக்க கூடாது என்பதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு உண்மையை பேசுவோம், அமானிதங்களை பேணுவோம், அதனூடாக இம்மை மறுமை பலன்களை பெற்றுக்கொள்வோமாக. மீண்டும் இன்னொரு நல்ல பண்போடு அடுத்த வகுப்பிலே சந்திப்போம்.